தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பள்ளிகளில் வடிவில் மாணவர்களுடைய இருக்கை அமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இது எதை நோக்கி கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய விவாதமாக இன்று அமைய இருக்கிறது. இதோடு இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பயணிக்கிறாங்க. கல்வியாளர் திரு முருகன் பக்ரிசாமி மற்றும் கல்வியாளர் RS ராமானுஜம், இருவரை வரவேற்று வாழ்த்துக்கலாம். முதல்ல நான் முதல்ல இந்த அறிவிப்பு என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன? இந்த வடிவில் இருக்கைகள் அமைக்கணும் வகுப்பறை. தினமலர் அன்பர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இது மாணவர்களை முதல்லாம் பார்த்தீங்கன்னா குள்ளமான மாணவர்கள் முதல் பெஞ்சில் உட்காருவாங்க. கொஞ்சம் உயரமான மாணவர்கள் இந்த உயரத்திற்கு ஏற்றவாறு வரிசைப்படுத்தி மாணவர்களை உட்கார வைப்பது ஒரு பழக்கம். இல்லைன்னா அகர வரிசைப்படி உட்கார வைப்பாங்க. இது வழக்கமாக இருந்து வந்த ஒன்று. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைசி பெஞ்சு இதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. நான் கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறதுல கொஞ்சம் பெருமையாக இப்போ உள்ளவங்களாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கடைசி பெஞ்சில் எப்போவுமே கொஞ்சம் குறும்பு பண்ணுறவங்க, கொஞ்சம் வகுப்பில் ஆசிரியருக்கு அடங்காத உள்ளவர்களெல்லாம் கடைசி பெஞ்சில் உட்காரு அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. முதல் பெஞ்சில் உட்கார்றவங்க கூட குறும்பு பண்ணி போய் கடைசி பெஞ்சில் உட்காரு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆசிரியருடைய ஒரு வழக்கமாக தொட்டு இருந்து வருகிற ஒரு பழக்கம் அது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பெஞ்சில் உட்கார்றவங்கெல்லாம் ஏதோ இப்போ நம்ம சமுதாயத்தில் எப்படி ஜாதியில் ஏற்றத்தாழ்வு சொல்கிறது மாதிரி, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு சொல்கிறது மாதிரி, வகுப்பிலும் பார்த்திங்கன்னா பின்னாடி பெஞ்சில் உட்காரவெல்லாம் நல்லா படிக்காதவன், அவன் கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துருக்கிறோம். அதில் ஓரளவுக்கு என்ன உண்மைன்னா, ஆசிரியர்களும் அப்படித்தான் அவர்களை வெளியில் பின்னாடி உட்கார வச்சிடுறாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் முன்னாடி உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிளவுபடுத்தி பார்க்கிற அந்த வரிசை முறையில் உட்காருகிற ஒரு அமைப்பு இருந்தது. இப்போ அதை இப்போ கேரளாவில் அது ஒரு திரைப்படம் சொன்னாலும் கூட ஒரு நல்ல கருத்து தான். அந்த ஸ்ரீ தானார்த்தி குட்டன் அப்படிங்கிற படத்தில் ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். ஒரு கிராமப்புற பையன், அவன் பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த அனுபவத்தை சொல்கிறதா அமைகிற ஒரு கதை வடிவத்தில். திரைப்படம் கூட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லும் இல்லையா, அதை வச்சு கேரளாவில் பண்ணியிருக்காங்க. வடிவமாக அல்லது வடிவம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி செய்கிற போது அந்த அமைப்பு சில விஷயங்களில் மாற்றம் இஸ் இன்னெவிட்டபிள். எப்போவுமே சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், மாற்றம் தவிர்க்க முடியாதது தான். அதை பார்க்கிற போது இது வரவேற்கத்தக்க ஒரு முறையாகத்தான் இருக்கிறது. இப்போ நடிகர் தாமு கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சொன்னால, பின்னாடி பெஞ்சில்ன்ட்டு நான் காக்கா மாதிரி கத்துவேன், நரி மாதிரி ஊழ விடுவேன், டீச்சரால் கண்டுபிடிக்க முடியாது, நான் கொஞ்சம் ஜைனான்டிக்காக பெரிய பையன், எல்லாரையும் அப்படி பார்த்தோன்னா பயந்துருவான், யாரா காக்கா மாதிரி கத்துனது, யாரா மாடு மாதிரி கத்துனதுன்னா எல்லா பிள்ளைங்களும் சொல்ல மாட்டாங்க இவர் தான் கத்துனாருன்னு. இப்படி நான் கத்திக்கொண்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் என்னை பார்த்துட்டு போயிட்டு கண்டிக்காமல் போயிட்டாங்க அந்த டீச்சர். அப்புறம் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு ஒரு நாள் தலைமை ஆசிரியர் கூப்பிட்றாருனோடனே ஆஹா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குன்னு போனேன். அப்புறம் ஒரு விழாவில் மிமிக்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்படி நான் பெரிய ஆளானேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுப்பாரு. இதெல்லாம் இயல்பாக நடந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு பின்பஞ்சிலேருந்து ஊழ விடுறது எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுவார், சுண்ணாம்பு கட்டி கொண்டு எழுதுவார், சாக் பீஸ்ன்னு சொல்கிற முடியாது, சுண்ணாம்பு கட்டி. அவர் என்ன பண்ணுவார், இப்படி திரும்பி எழுதுவார். திரும்பி முதுகுப்புறத்தில் இருக்கும்போது பின்னாடி ஒரு பையன் கத்துவான், அல்லது ஒரு குச்சி தூக்கி ஒரு பென்சிலை தூக்கி போடுவான், ரப்பரை தூக்கி போடுவான். இந்த மாதிரி குறும்புகள்லாம் நடந்தது. இதையெல்லாம் வடிவமைக்கிற ஒரு சுட்டி காட்டுகிற நோக்கத்தில் தான் அந்த 7ஆம் வகுப்பு மாணவன் சொன்ன அந்த இதை அடிப்படையில் கேரளாவில் பண்ணாங்க, பஞ்சாபில் கூட பண்ணாங்க, அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி வடிவம் அல்லது வடிவத்தில் உட்கார்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை கல்வியாளராக நான் அதை பார்க்குறப்போ அதில் ஒரு சமத்துவம் வருவதை போலத்தான் நான் கருதுகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் பெஞ்சு நடுபெஞ்சில் நடுவில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கார், மாணவர், அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஆசிரியர் இங்கேருந்து போயிட்டு அவர் எட்டி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த வடிவம் என்பது எப்போவுமே அந்த காலத்தில் ஒரு அரசியல் கூட்டங்களில் கூட, அந்த காலத்தில் மிகப்பெரிய பிரபலமானவர்கள் கூட கீழே மெத்தையை போட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு அது ஒரு எப்படின்னா சொற்பொழிவாற்றுவதாக. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஓரியன்ட் எஜுகேஷன், இப்போ சில்ட்ரன் ஓரியன்ட் எஜுகேஷனுங்கிறாங்க. அப்போ நாங்கள் பேசுவோம், டீச்சர்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவனாவது எந்திரிச்சானா அவ்வளோதான் உட்கார்றா அப்படின்னு. உனக்கு ஏதாவது சந்தேகம் காட்டானா உனக்கு என்ன தெரியும், உட்கார், இல்லைன்னா நாளைக்கு இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னால் அவன் பயந்து போய் உட்காந்துருவான். அப்படி ஒரு ஆசிரியர் மையப்படுத்திய கல்வி முறை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களை, குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறை. அப்படி குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி முறை என்கிற போது இந்த யூ வடிவிலோ பாவடிவிலோ மாணவர்கள் உட்காரும்போது, குழந்தைகள் உட்காருகிற போது ஆசிரியர் மையத்தில் சென்று அந்த பாடத்தை சொல்லலாம், ஒரு குழந்தையும் கவனிக்கலாம், அந்த குழந்தையை நேரடியாக ஆசிரியரை கவனிக்க முடியும். இப்படிப்பட்டான தமக்குள்ள எந்த விதமான உயர்வு தாழ்வு சீருடை கொண்டு வந்தது. ஒரு விஷயம், இப்போ உயர்வு தாழ்வு ஏன் தமிழக பள்ளிகளில் A to Z ஏன்னா அகர வரிசையில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் மாறிச்சு? ஏன் மாறிச்சுன்னா இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று உயரம் அடிப்படையில், இன்னொன்று அகர அடிப்படையில். இல்லை அருண்கிறவன் சற்று உயர்ந்த உருவம் உடையவனாக இருப்பான் 10 வயசில். அதே சமயத்தில் வெங்கடேசன்கிறவன் குள்ளனாக இருப்பான். நீங்கள் அகர பரிசை படி உட்கார வச்சிங்கன்னா அருண் அந்த உயரமானவனை முன்னாடி உட்கார வைக்க முடியும், வச்சுருப்போம். இந்த வெங்கடேசன்கிறவனை கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருப்போம். அப்போது இந்த குள்ளமானவனுக்கு உயரமான இங்கே அருண் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆசிரியர் முகத்தை பார்க்க முடியாது, கரும்பலகையில் அவர் என்ன எழுதுகிறாருன்னு பார்க்க முடியாது. தெளிவாக ஆசிரியர் அவர் முகத்தை பார்த்து நடத்துவதற்கோ இல்லை பாடங்களை குறிப்பு சொல்வதற்கோ அல்ல விளக்கம் சொல்வதற்கோ தெளிவுபடுத்துவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால் அகர வரிசை என்பது ஒரு சரியான முறையாக அமையாமல் இருந்தது. இன்னொரு முறை எப்படி இருந்துச்சு? இன்னொரு முறை வந்து அசம்பிளியில் உயரம் அடிப்படையில், அசம்பிளியில் உயரம் அடிப்படையில் நிற்பாங்க இல்லையா, அதே அடிப்படையில் வகுப்பறையில் அமர்த்துறாங்க. அதுல என்ன ஃபெயிலியர்? இந்த உயரம் வாரியா அமர்க்கும் போது கூட சின்ன குள்ள மாணவர்கள்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, பெரிய மாணவர்கள் இந்த 3வது 4வது வரிசையில் உள்ளவங்க இங்கிருந்து பேசுகிற போது ஒரு விசிபிள் ஆசிரியர் சொல்வதை அவர்கள் கேட்பதிலும் சற்று சுணக்கம் ஏற்படும், அவர்கள் தெளிவுபடுத்துவதிலும் சுணக்கம் ஏற்படும். அதே சமயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆசிரியர்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், தனிக்கவனம் செலுத்துதல் அப்படிங்கிறது கல்வியிலேயே ஒரு இது இருக்குது. நாங்கள் வந்து உளவியல் படிக்கும்போது ஆசிரியர் ஒவ்வொரு மாணவன் மீதும் தனிக்கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த தனிக்கவனம் செலுத்துவதில் ஒரு 4வது வரிசையில் உட்கார்கிற ஒரு மாணவன் மீது செலுத்துவது என்பது ஒரு கடினமும் அரிதானதும் கூட. ஆகவே இந்த இதில் என்ன தவறுன்னு தெரியல. இந்த மாடல் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே பல டிஸ்கஷனில் யூ டேபிள் பாவடிவம் இது இருக்க தான் செய்யுது. இதுவரைக்கும் ஏன் பள்ளி வகுப்பறையில் இதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு? அதுக்கு காரணம் என்ன? அதாவது இப்போ அரசு, தமிழ்நாடு அரசு யூ அல்லது பாவடிவத்தில் கேரளா அரசு பண்ணியிருக்காங்க, அது மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அனுபவம் வாய்ந்த இப்போ எங்களை போன்ற ஆசிரியர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 பையன் ஆப்சண்ட் ஆகியிருந்தா, வருகையின்மையாக இருந்தால் பின்னாடி உள்ளவங்களாம் முன்னாடி வா அப்படிங்கிற ஒரு முறையும், இங்கே வா எல்லாரும் பெஞ்சை அப்படி சுற்றி போட்டு உட்காரு அப்படிங்கிற முறையும் இருந்தது. ஆசிரியர்கள் அதை பின்பற்றி வந்தார்கள். அதையே ஒரு சில ஆசிரியர்கள் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க, புதுமையாக கற்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, கற்பித்தலை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவங்க, மாணவர்களோடு தெளிவாக உரையாட வேண்டும் என்று நினைக்கிறவங்க அந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் மெத்தட்லாம் செஞ்சாங்க. சில ஆசிரியர்கள் கிளாஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்பறையுடைய சைஸு, மாணவர்களுடைய எண்ணிக்கை, இதன் அடிப்படையில் இப்படி அமைக்க முடியுமா ஒரு வாத்தியாரா? நல்ல இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, ஒரு மாணவனுக்கு 10 சதுரடி நம்முடைய தமிழ்நாடு அரசு கல்வித்துறை விதிகள், எஜுகேஷன் ரூல், அந்த சொல்லுவாங்களே எஜுகேஷன் ரூல், மெட்ராஸ் எஜுகேஷன் ரூல்னு அப்படி இருந்தது. இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் ரூல்ஸ்ன்னு இருக்குது. தமிழ்நாடு கல்வி விதிகளின்படி ஒரு குழந்தைக்கு 10 சதுரடி இடம் ஒதுக்கணுங்க. ஒரு சப்போஸ் 40 பேர் இருந்தால் 400 சதுரடி இடம் ஒதுக்கணும். 400 சதுரடி இடம் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆசிரியர் நிற்பதற்கு, ஆசிரியர் சுற்றி வருவதற்கெல்லாம் சேர்த்தா ஒரு 500 சதுரடி, 25 அடி நீளத்தில் 20 அடி அகலத்தில் ஒரு வகுப்பறை அமைய வேண்டும். அந்த வகுப்பறையில் அந்த காலத்தில் கரும்பலகை எழுதுவாங்க சாக் பீஸில், அந்த சுண்ணாம்பு துகள் முதல்ல உட்காந்து வரும், கல்லில் போய் விழுவோம். ஆசிரியர் அது பார்த்தீங்கன்னா அப்புறம் கையை போய் கழுவார் ஆசிரியர். அந்த சுண்ணாம்பினால் தயாரிக்கப்பட்ட சுண்ணாம்பு கட்டியினுடைய தூளெல்லாம் வரும். இப்போ அது வந்து மாடர்ன் ஆகி போச்சு, ஒயிட் போர்டு வந்துருச்சு, ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிற மாணவனுக்கு ஒரு தெளிவாக கேட்க முடியாது. இப்போ 25-20 இருக்கு இல்லைங்களா, 25 அடி 20 அடி அகலம்னா 5 அடி நீளமுள்ள ஒரு 5 பெஞ்சு, அங்கே 4 பெஞ்சு, 14 பலகைகளை கொண்ட இருக்கைகள், ஒரு பெஞ்சுக்கு
நான் 3 பேர்னு வச்சுங்க, 3 15 45 பேர் தாராளமாக ஒரு அப்போ வகுப்பறைகள்லாம் இன்னைக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வகுப்பறை இருக்கு, இதை நடைமுறைப்படுத்தலாம் படுத்தலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் செய்யாம இருந்திருக்காங்க. எங்க செய்யாம இருந்திருக்காங்க? அதுதான் 500 நீங்க சொன்ன மாதிரி விதிகளை அந்த 500 சதுரடி இல்லைங்க. ஒரு வகுப்பறை 500 இருக்கணும் விதிகளின்படி, 400 சதுரடி தான் இருக்கு என்று சொன்னால் நீங்க செக்ஷனை 30 பேர் வச்சுங்க. ஒரு கிளாஸ் ஏன் 40 பேர் வைக்கணும்? மினிமம் நிறைய மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கு. மாற்றம் செய்து கொள்ளலாமே. ஒரு நல்லது நடக்கும் போது மாற்றம் செய்து கொள்ளலாமே. அப்போ 30 பேர் கொண்டு வரணும்னா ஆசிரியர்களை இன்னும் அதிகமா நியமிக்கணும். அப்போ பாவடியும்னு ஒரு அறிக்கையை கொடுத்தா அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கையை வகுப்புக்கு குறைக்கணும், ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். அப்ப இது தமிழ்நாடு அரசுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா? அதங்க கல்வி என்றால் கல்வி கொடுக்க வேண்டிய விஷயத்தை முக்கியத்துவமாக அரசு கருதுமே. ஆனால் இதை ஏற்படுத்தி தர வேண்டும், செக்ஷனை பிரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். ராமானுஜம், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது டீச்சிங்கிறது என்னன்னா ஐ கான்டாக்ட் அப்படின்னுவாங்க. அந்த ஆசிரியர் வந்து மாணவனோட கண்ணை பார்த்து பேசி டீச் பண்ணும்போது அதோட எஃபெக்டிவ் நல்லா இருக்கும். நீங்க எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணினாலும், இது பாவடிவோ யூ வடிவோ இல்ல வழக்கமான ஃபர்ஸ்ட் பெஞ்சு செகண்ட் பெஞ்சுன்னு வச்சிருந்தா கூட இது நடந்தா தான் அந்த லேர்னிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நீங்க இது சொன்ன மாதிரி இத ஒரு புதிய எந்த புதிய முயற்சியும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அந்த புதிய முயற்சியை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செஞ்சிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து 25க்கு 20 உள்ள ஒரு கிளாஸ் ரூம்ல இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்றது சாத்தியமா இருக்குமா? அதாவது எத்தனை பேரு மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு கிளாஸ்ல, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பணிபுரிந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல அந்த காலத்திலேயே 1 2 3 வகுப்புகள்ல அங்கெல்லாம் சின்ன மேக்சிமம் ஒரு கிளாஸ்ல 25 பேர் தான் இருப்பாங்க. அங்க இந்த நடைமுறை முன்னாடியே இருந்தது. அந்த லோவர் கிளாஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நிறைய கரும்பலகை வேலை இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிட்டி ஓரியன்டட் எஜுகேஷன் இருக்கும். அந்த டீச்சர்ஸுக்கு வந்து வர்ச்சுவலி அவங்க ரீச் அவுட், அந்த மாணவர்கள் கிட்டக்க போகணும். அதாவது ஃபிகரட்டிவாவும் நேச்சுரலாவும். அப்ப அவங்களுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் பண்ணணும். ஐடியா ஓகே தான், ஆனா அதுக்கு உண்டான கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த நம்ம குறிக்கோள் மட்டுமே ஒரு வெற்றியை கொடுக்காது. அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிகமான ஆசிரியர்கள் வந்து நியமிக்க வேண்டி வரும். மாணவர்களோட எண்ணிக்கை வந்து ஒரு ஐடியாலா இருக்கணும். இத்தனை பேருக்கு ஒரு ஆசிரியருக்கு இத்தனை மாணவர்கள். அப்ப நீங்க எந்த விதமான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்ப இது யாருக்கு சுமையா வரும்? பாவடிவுல நீங்க இருக்கைகளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பள்ளிகளுக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்கள் நிறைய வேணும், அது இல்லை. அப்படிங்கும்போது ஒரு அரசினுடைய உத்தரவை பள்ளிகளில் பின்பற்றுறதுல என்னென்ன சிரமங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகமோ சந்திக்கும்? அதாவது இவங்க வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இந்த உத்தரவு மூலமா சால்வ் ஆகும்னு நினைக்கும் போது சால்வ் ஆகிறத விட இன்னும் புதிய பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா இவங்க ஒரு தடவை கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த ஆசிரியர்களுக்கோ தலைமை ஆசிரியர்களுக்கோ வேற சாய்ஸ் கிடையாது. ஸோ இருக்கிற இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாத்தி வச்சதுன்னா அதனால பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். இவங்களோட குறிக்கோள் வந்து அதனால அச்சீவ் ஆகாது. அதனால என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஒரு அசஸ் பண்ணி என்ன ஐடியல் டீச்சர் பீப்புள் ரேஷியோ, நம்ம கிளாஸ் ரூம்ஸ், இவங்க சொல்ற ஒரு சாதாரண எக்ஸ்கியூஸ் இல்ல. ஒரு பள்ளி கல்வித்துறையிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருதுன்னா ஆக்சஸ் பண்ணாமலையா அனலைஸ் பண்ணாமலையா இப்படிப்பட்ட அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க? அப்படி பண்ணிருந்தாங்கன்னா இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்திருக்கணும்ல. இல்ல பண்ணாமலே சொல்லியிருப்பாங்கன்னு கேட்கிறேன். ஒரு பள்ளி கல்வித்துறையில இருந்து வருது அப்படின்னா த டாப் பீப்புள்ஸ், ஒரு 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 சிஓவா இருந்தவர் அங்கே டாப்பா டைரக்டரா வந்து உட்கார போறாங்க. எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் எல்லாம் ஆசிரியர்கள் இருந்து ப்ரொமோட்டட் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் கன்சல்டன்ஸ் வாங்காமலையா செய்வாங்க? சாதகமா அரசு என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லல. சாதகமான பள்ளிகளில் அப்படி பாவரிசைப்படி யூவரிசைப்படி போடுவதற்கு சாதகம் உள்ள, அதுக்குள்ள வாய்ப்பு உள்ள பள்ளிகளில் செய்யுங்க. மற்ற பள்ளிகளில் நம்ம வந்து ஒரு பரீட்சாத்தகரமாக தான், அவங்க இன்னும் சொல்லலை, இதை வந்து ஒரு முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக இதை செய்யுங்க, இதில் உள்ளதை பார்த்து கொண்டு நம்ம முடிவெடுக்கலாம். அதாவது
ஒரு முயற்சி எடுத்தால் தானே அதனுடைய விளைவு தெரியும். இல்ல. அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இதை வந்து ஒரு திட்டவட்டமான பாவடிவம் யூ வடிவம் நாங்கள் சொல்லலைங்க. அந்த ஆணையில் அந்த ஆணையை நான் படித்து பார்த்தேன். அந்த ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்க, கல்வி அமைச்சர் டைரக்டர் இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்காரு, இயக்குனர் சிஓக்கு அந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. சுற்றறிக்கையில் சாதகமான பள்ளிகளில் யூபா வடிவில் வச்சு நேரடியாக ஆசிரியர் மாணவர் கவனம் போகுமாறு தெளிவாக பண்ண முடியுமா என்று பாருங்கள் என்று சொல்லியிருக்காரு. இந்த டாக் மெத்தடுங்கிறது இப்போ போச்சு. டாக்னு சொல்லுவாங்களே, சாக் பீஸ் வச்சு பேசுறது. இப்போ அப்படி இல்லை. எந்த அளவுக்கு ஆசிரியரும் மாணவர்களும் நெருங்கி உறவாடுகிறார்களோ பேசுகிறார்களோ, சொன்னார்ல நண்பர் கண்ணை பார்த்து பேசணும்னு, அப்படி உள்ள ஒரு முறைக்கு இது சாலச்சிறந்த ஒரு முறை என்பதை இப்போ நான் மட்டும் இல்லை, ஒரு படத்துல பார்த்தாங்க, படத்துல கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அடுத்த நாள் தமிழ்நாட்டிலையும் இம்ப்ளிமெண்டேஷன் வருது. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்டையோ சிஓஸ்டையோ டிஓஸ்டையோ கலந்துரையாடாமல் இந்த அறிவிப்பு வந்திருக்குமா? உடனே கலந்துரையாடி இருப்பாங்க. அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான் அறிவிப்பு வந்திருக்கும். ஆனாலும் இது வந்து ஃபீல்டு லெவல்லங்க, ஃபீல்டு லெவல்ல போகும்போது அங்கே இல்ல ஃபீல்டு லெவல்ல உள்ள ஆசிரியர்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு தானே இங்க அமைச்சர் நிரந்தரப்படுத்தலைங்கிறேன். இந்த ஆணை நிரந்தர ஆணையால போய் என்ன கேக்குறேன், வாபஸ் உங்களுக்கு தெரியுமா? அது விலக்கி கொண்டார்கள். அது விலக்கி கொண்டார்கள். அந்த ஆணை ஏன் விலக்கிட்டாங்க? அதற்கு பின்னாலே அதுல சில குறைபாடுகள் கழுத்த வலிக்கும். இதெல்லாம் ஒரு அரசு, ஒரு பள்ளி கல்வித்துறை யோசிக்காமலே முடிவு எடுக்கிறாங்களா? தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை எரர் மெத்தட்னு ஒண்ணு அறிவிப்பு முயன்று தவறி ஒரே ஒரு விஷயம் பக்ரிசாமி சார் சொல்லுங்க. என்னன்னா, முயன்று அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல முறை டிஓட்ட கேட்கணும். இது மாணவர் கல்வி சார்ந்தது. டிஓட்ட கேட்கணும், சிஓட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் நீங்க அறிவிப்பை கொடுக்கணும். நீங்க அறிவிப்பை வெளியிட்டுட்டு நாங்க அதை பின்வாங்கிட்டோம் அப்படின்னா அப்ப யார்ட்டையும் கலந்துரையாடல் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க மறுபடியும் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கலந்துரையாடல் மூலமாக ஒரு முடிவு எடுப்பதற்கு பதிலாக அதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட். சரி, ஏன் பின்வாங்கினாங்க பக்ரிசாமி நீங்க சொல்லுங்க. ஆமா, அதற்கு பிறகு சில மருத்துவர்கள் இப்படி திரும்ப பார்க்கறதுனால கழுத்தை வலிக்கும், அதனால வந்து கேரளாவில் கழுத்து வலிக்காதா? இதுல கேரளாவில் நடைமுறைப்படுத்தி இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அங்க கழுத்து வலிக்காதா? அங்க அப்படி திரும்பி பார்க்குற அளவுக்கு இல்லாம வரிசையா போட்டு பஞ்சாப்ல அப்பதான் அங்கேயும் மருத்துவர்கள் சொல்லி இருப்பாங்கல்ல, இந்த மருத்துவர்கள் சொன்னாங்க. பிறகு அதை பற்றி தீவிரமாக அந்த கருத்துக்கள் எல்லாம் பரிசீலிக்கணும் இல்லையா? பரிசீலிப்பதற்கு கேரளாவில் பரீட்சா நடக்குது. இது ஆணை பிறப்பிக்கும் போதும் தற்காலிகம் தான், இதை திருப்பதும் தற்காலிகமானது. எல்லாம் ஒரு நாள்லயே, இதுக்கு எல்லாம் ஒரு நாள்லயே, ஒரு நாள்ல செய்யலையே. அவங்க ஒரு வாரம் கழிச்சு சில இதெல்லாம் வரும்போது இன்னும் கலந்து ஆலோசனை. நீங்க 25 வருஷம் சர்வீஸ் உள்ள ஒரு டீச்சருடைய அவங்களுடைய மகிழ்ச்சியை நான் பார்க்குறேங்க. இந்த வடிவில் போட்டு சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நேரடியான ஒரு கண்ணை பார்த்து சொல்லிக் கொடுக்கறது மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படுகிற போது இருவருக்குமே மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அப்போ அரசியல்வாதிகள் அரசியலாக அதை பார்க்கக்கூடாதுங்க. அரசியலா பாத்தீங்கன்னா தப்புதான். கல்வியாளரா பார்த்தா எனக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு சமத்துவத்தை சகோதரத்துவத்தை கொண்டு வருவது எப்படி முருகன் பக்ரிசாமி சார். அதாவது ஃப்ரெண்ட்ல எல்லாரும் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கும். யூ வடிவத்துல இங்க இருந்தே திரும்பி இங்க வரைக்கும் ஐ கான்டாக்ட் மையத்துக்கு போயிடுவார்ல ஆசிரியர். அப்ப பின்னாடி இருக்கும் மாணவர், நீங்க நடுவுல உள்ள 40 மாணவர்கள்னா மையத்துக்கு போறாங்க. 40 மாணவர்கள் இருக்கிற இடத்துல நீங்க மையத்துக்கு போனீங்கன்னா எத்தனை மாணவர்களுக்கு இடையில போவீங்க? இருக்காங்க சார். அப்ப நீங்க ரவுண்டா நீங்க வரிசையா நிக்கும் போது பாருங்க, நடுவுல போற முடியும். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க யூ வடிவில போடுகிற போது இங்க இருந்து ஒரு 10 மாணவர் 20 மாணவர் அப்படியே வந்து சேரும். நீங்க இந்த 10 மாணவர்கள், இவங்களுக்கு பின்னாடி 10 மாணவர்கள் இருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது அங்க நடுவுல தான் நிக்கணும். ஆமா, அப்படியே சுத்தி அப்படி ரவுண்ட் டீச்சர் ஒரு பாடம் எடுக்கறாங்க, உண்மையாகவா நிப்பாரு. ஒரு பாடம் பிசிக்ஸ் எடுக்கறாங்க சார். அப்படி எடுக்கும்போது நான் லிசன் சொல்றேன் சார், ஒரு பாடம் எடுத்துறாங்க, இப்படியே வந்து ஒரு பையன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பிசிக்ஸ் நீங்க மேக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, பிசிக்ஸ் சொல்லி இப்படியே சொல்லி கொடுத்துட்டு வந்தா அவன் இந்த பையனுக்கு கான்டாக்ட் வர்றதுக்கு முன்னாடி இவனுக்கு கான்டாக்ட் போயிடும் சார். சாதாரண விஷயம் இல்ல நீங்க சிந்திங்க சார். நான் சிந்திக்கிறேன். வரிசையா உட்கார்ந்து வரிசையான எல்லாருக்கும் சேம் கான்டாக்ட் சார், எல்லாருக்கும் கேமரா. எப்படி சார் நீங்க பையன் கிட்ட போவீங்க? போக முடியும். நான் எத்தனை முறை டேய் இந்த பக்கம் போயிடுறான், நான் உள்ள போகணும் அப்படின்னு போயிருக்கேன். இது எவ்வளவோ ரொம்ப ஒரு கல்வியாளர் என்ற முறையில் ஒரு 36 வருஷம் பணி அனுபவம் அடிப்படையில இது மிகச்சிறந்த சாலச்சிறந்த. சரி ராமானுஜம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி திரைப்படத்துல ஒரு கருத்து வந்தது, அதனால இதை நாங்க வந்து நடைமுறைப்படுத்துறோம். அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது எந்த சோர்ஸ்ல வேணாலும் வரட்டும்.
எந்த மாநிலத்துல அது ஒரு நல்ல சிஸ்டமா இருந்தா அதை நடைமுறைப்படுத்துறதுல தப்பே இல்லை. ஆனா இந்த ஒரு ட்ரெடிஷனல் டீச்சிங் இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, நேரடியா அவங்க 2-4 ரோ பெஞ்ச் போட்டு அதுல வந்து பார்க்கும்போது இந்த ஐ கான்டாக்டோ இல்ல கண்காணிப்பு நிச்சயமா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்ப இந்த யூ வடிவம் ஆர் பா வடிவத்துல போடும்போது அதுல உள்ள அட்வான்டேஜஸ்க்கு அதுல வந்து நிறைய காரணிகள் இருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கிளாஸ் அவர் சொன்ன மாதிரி 25க்கு 20 அந்த மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணிட்டா மேபி இட் இஸ் இன்னும் கொஞ்சம் இவங்க குறிக்கோளை அடையறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இப்ப நீங்க சரியா சொன்ன மாதிரி இந்த கல்வித்துறை மேலதிகாரிகள் எல்லாமே அநேகமா டீச்சர்ஸா இருந்து ப்ரமோஷன்ல போனவங்களா தான் இருப்பாங்க, ஒரு சில விதிவிலக்க தவிர. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறை இம்மிடியட்டா இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு, அதாவது யாருமே அவங்கள பிளேம் பண்ணல. நீ ஏன் திரைப்படத்தில இருந்து அந்த கருத்தை எடுத்த, நீ ஏன் அந்த பக்கத்து மாநிலத்தில், அது இல்லை. எது எனி சக்சஸ்ஃபுல் மெத்தட் அது எங்க ஃபாலோ பண்றதாலும் அதனால நம்ம மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா நிச்சயமா பண்ணணும். ஆனா என்ன பெனிஃபிட் இருக்கும்? நான் சில கேள்விகளை முருகன் பக்ரிசாமி சார்ட்ட நான் எதிர்பண்ணேன். யூ வடிவத்தில் வகுப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாவடிவில்லைன்னா நடுவில் வரும்போது பாதி பேர் ஆசிரியருடைய முதுகை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அவள் அத்தனை பேருக்கும் முன்னாடி நின்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது நீங்கள் நார்மலாகவே 1 2 3ன்னு இருக்கும்போது எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் வியூ தான் இருக்க போகுது. ஆமா ஆமா நிச்சயமா. அதாவது இவங்களோட ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா பேக் பெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு எஸ், அதை தான் நான் சொல்றேன். அதான் ஐ கான்டாக்ட்னு சொல்லும் போது நீங்க பேக் பெஞ்சஸை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துல ஓகே. ஐ கான்டாக்ட்னு சொல்லும் போது இந்த நடுவில் இருக்கும்போது பாதி பேர் ஆசிரியருக்கு பேக் சைடு தான் பார்த்துட்டு இருக்கணும். அதேதான். ஏன்னா உங்களுக்கு அந்த ஐ கான்டாக்ட் வந்து டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் அந்த ஸ்டேஜ்ல வரும்போது. ஏன்னா பேக் பெஞ்சர்ஸ் வந்து அவங்க மேல முத்திரை குத்தப்படுகிறது, அதனால அவங்களால அந்த கான்பிடன்ஸ் போயிடுறது அவங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுறது. பொதுவாவே இந்த பேக் பெஞ்சர்ஸ் வந்து எல்லாருமே எல்லா பாட வகுப்புலையும் அவங்க வந்து ஒரு மாதிரி தவறு செய்யறவங்க இல்லை. ஏன்னா சரி சார், இன்னொன்று இப்போ சார் சொன்னாங்க செர்விக்கல் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க, மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ இது செர்விக்கல் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கும்ல? நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் இப்ப பப்ளிக்ல டாக்டர்ஸ் சொல்றத முன்னாடி அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாம் பிராக்டிசிங் டீச்சர். இப்படி வேகமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஏன் எடுக்கணும், வித்ட்ரா பண்ணணும்? அதுதான் ஏன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இதை வந்து நாங்க இந்த 10 பள்ளிகள்ல நாங்க இதை பரீட்சார்த்த முறையில பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ மாதிரி போடாம அவங்களே செலக்ட் பண்ணி எந்த ஸ்கூல்ல உள்கட்டமைப்பு பிரமாதமா இருக்கோ, ஐடியல் டீச்சர்ஸ் ரேஷியோ இருக்கோ, ஸ்டூடெண்ட் ரேஷியோ, அந்த பள்ளிகள்ல முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதோட அப்ப தெரியுங்க உங்களுக்கு சாதக பாதகங்கள்லாம். அப்ப வந்து ஒரு 15 நாளையில ஒரு மாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலயுமே அவங்க வந்து எந்த திட்டமே அப்படித்தான் பண்ணுவாங்க முதல்ல. இப்ப கூட ரேஷன் கடையில வந்து பொருட்களை நேரடியா வீட்டுல போய் சீனியர் சிட்டிசன்ஸ் கொடுக்கறதுக்கு பரீட்சார்த்த முறையில சில மாவட்டங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அது மாதிரி இதையும் பண்ணியிருந்தா இந்த மாதிரி திருப்பி வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுங்கிறது என்னோட கருத்து. சரி, பக்கிரிசாமி சார் நீங்க. நண்பர் வந்து கொஞ்சம் நல்லா படித்து பார்க்காம பேசுகிறாங்க, அது எனக்கு வருத்தமாக இருக்குது. அரசு ஆணை போடலை சார், அரசு ஆணை பிறப்பிக்கவில்லை. பள்ளிக்கல்வி இயக்குனர் ஒரு செயல்முறைகள் ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது ஒரு செயல்முறைகள். அந்த செயல்முறைகளில் ஐயா சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பின்பற்றுங்கன்னு சொல்லலை, வாய்ப்புள்ள சில பள்ளிகளில் பயன்படுத்துங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால் அது அரசு ஆணையாக எதுவுமே போட்டிருந்தால் அது தவறு தான். அது அப்படி போடலை, செயல்முறைகளாக சொல்லி சில பள்ளிக்கூடத்தில் வெள்ளோட்டமாக இது செய்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்குள்ள சில விமர்சனங்கள் கருத்துக்கள் வந்திருக்கின்றன. ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியருங்கிறதுனால சொல்கிறேன். நாமளே கிளாஸ் நடத்தும் போது இந்த பேர் குரூப் லேர்னிங்பாங்க. பேர் குரூப் லேர்னிங்னா என்ன சொல்கிறதுன்னா குழு கட்டல், குழு அதாவது ஒப்பார் குழுங்கிறது இந்த ஏஜ் குரூப்பில் நானே பார்த்துருக்கேன். நான் சொல்லிக் கொடுத்து ஒரு பையன் புரிந்து கொள்வதை விட நான் சொல்லிக் கொடுத்ததை புரிந்து கொண்ட ஒரு மாணவன் மற்ற பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்து அந்த மாணவன் அதிகமாக புரிஞ்சுக்குவான். அதுதான் பேர் குரூப் லேர்னிங்பாங்க சைக்காலஜியில். அப்போ ஒப்பார் குழு ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுப்பதற்கு
இந்த யூ வடிவம் பயன்படுமா, அல்லது ஒருத்தர் பின்னால் 5 பெஞ்சு போட்டு 5வது பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிற மாணவனுக்கு இந்த முதல் மாணவன் சொல்லிக் கொடுக்க முடியுமா என்பதெல்லாம் பார்த்தா. 2வது, கண்ணோட கண் பார்வைங்கிறீங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா சார், ஒரு 3 பெஞ்சு முடிஞ்சு 4வது பெஞ்சில் நடுவில் உட்கார ஒரு மாணவனிடத்தில் அருகிலே சென்று அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கான வாய்ப்பு பழைய மெத்தடில் கிடையாது, இந்த மெத்தடில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் எனக்கு வேண்டியவன் இங்கே உட்காரணும், என் ஜாதிக்காரன் இங்கே உட்காரணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போய்டும் இந்த யூ வடிவம் போடும் முறை. ஆக ஒரு திரைப்படத்தில் நல்ல கருத்து சொன்னால் அதை பரீட்சார்த்தகரமாக செய்து பார்ப்பது தவறல்ல. தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளியிலிருந்து அரசு பள்ளி, பல்கலைக்கழகம், ஐஐடி எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயுமே கல்வி எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது வகுப்பறையில் நீங்கள் சொன்ன இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா? ஏன் அவங்க இதுவரைக்கும் யோசிக்காததா? இல்லைங்க, இதெல்லாம் யோசித்து ஃபெயிலியர்னு தெரிஞ்சுதான் அவங்க இப்போ எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்களோ. இப்போ அறிவிப்பை வெளியிட்டாங்க இல்லையா, அறிவிப்பை வெளியிட்டு நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால தானே எந்த பல்கலைக்கழகங்கள்லையும் எதிரையும் செய்யாமல் அஸ் யூஷுவல் இப்போ எப்படி இருக்குதோ அப்படியே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இல்லை சார், விரிவுரையாளர், டெமான்ஸ்ட்ரேட்டர், அதை போய் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்பார். நான் இங்கே உட்காந்துருப்பான் ஒரு பையன், அப்போ தான் பாவம், அவன் இப்போ 10வது ஒரு கிராமத்தில் படிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான், காலேஜில் 12வது படிச்சுட்டு. அவர் போய் மேலேருந்து ஒரு ஸ்பீச், ஒரு சொற்பொழிவு கொடுப்பாரு. அவர் பாட்டில் ஒரு சொற்பொழிவு லெக்சர் கொடுத்துட்டு அவர் பாட்டில் இறங்கி போவார். அந்த மெத்தட் இப்போ இல்லை. இப்போ கல்லூரிகளிலும் சரி பல்கலைக்கழகங்களிலும் சரி மெத்தட் மாறிவிட்டது. ஆசிரியர் மாணவரிடத்தில் வர வேண்டும், மாணவரிடத்தில் வருவதற்கான ஒரு அக்சஸ், ஒரு இலகுவான ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் சார் கல்வித்துறையில மாற்றம் வருது சார். நீங்க கரும்பலகையில எழுதாம இன்னைக்கு டிஜிட்டல் போர்ட்ல எழுதுறீங்க. நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் போயிருப்பீங்க. நீங்க கேரளான்னு சொன்னீங்க, அங்க எல்லா வகுப்புகள்லையும் இருக்குதா? கேரளாவில் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் அது நடைமுறையில் இருக்கா? கேரளா வந்து இன்னைக்கு கல்வித்துறையில மிக நம்பர் 1 மாநிலம். பாவடிவம் கேரளாவில் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் இருக்கா? இப்ப சொல்லியிருக்காங்க, எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது எல்லா பள்ளிக்கூடம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, பக்ரிசாமி சார், எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லா வகுப்பறைகள்லையும் பாவடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கா, இல்ல அறிவிப்பு தான் வந்திருக்கா? அது அமைக்கப்பட்டிருக்கான்னு நான் போய் பார்க்கல. எஸ், பள்ளிக்கல்வித்துறை பார்த்துச்சா? தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவங்களும் பார்க்கல, அங்க போய் செய்யவும் இல்லை. ஆனா அங்க இருக்குன்னு இவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆமா, அவங்க அறிவிப்பு விட்டாங்க, இவங்க பாட்டாங்க. அது சரியா தவறா? சரிதான். அது வந்து ஒரு இடத்துல செய்யறாங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் பார்க்கணும், இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் போய் பார்க்கணும். பார்த்துட்டு ஆமா இது சரியா இருக்கு, அந்த மாநிலம் முழுவதும் இது செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இங்க அறிவிப்பு வெளியிடணும். அங்க ஏதோ ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த நாளே இங்க ஒரு அறிவிப்பு வருதுன்னா, அதாவது அறிவிப்பு என்பது தற்காலிகமாக அறிவிக்கப்பட்டது. ஒரு அங்க போய் பார்த்துட்டு போடணுமா, இல்ல அங்க ஒரு சமூக வலைதளத்துல ஒரு கண்டென்ட் வந்திருக்குன்னு சொல்லி நல்ல கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வந்துகிட்டு இருக்கு. அங்க போய் பார்க்க வேண்டாமா சார்? ஒரு டிஓ விட்டு பார்க்க வேண்டாமா சார்? இப்ப பாத்தீங்களா? இப்ப எப்படி நான் வந்து ஒரு கல்வியாளரா எப்படி நான் ஒரு டிஓ சிஓ விட்டு பார்த்தாங்களா சார்? கேரளால கல்வியாளரா ஒரு மீரா என்ன சொன்னாங்களோ, கல்வியாளரா முருகையன் பக்கிசாமி என்ன சொல்கிறாரோ, இப்படித்தான் பல கல்வியாளர்கள் இன்றைக்கு இது சாலச்சிறந்த முறை என்று தான் சொல்கிறார்கள். சமத்துவமும் சகோதரத்துவமும் ரைட் பாசிபிள் கேரளாவுல போய் பார்த்துட்டு வந்தாங்களா அப்படின்னு தான் கேக்குறேன் நானு. பார்த்து ஒரு ஆணை பிறப்பிக்க முன் இதெல்லாம் பரிசீலிக்கப்படும். இன்னைக்கு வந்த கருத்துக்களும் பரிசீலிக்கப்படும் சார். நீங்க பார்க்காம அறிவிப்பு வெளியிட்டாங்க, அது உறுதியை எடுத்துக்கிறீங்க இல்ல சார்? அறிவிப்பு, அந்த அறிவிப்பு கூட கேரளால போய் பார்க்காம டெல்லியில போய் மாடல் ஸ்கூல்ல முதலமைச்சர் பார்த்துட்டு வராரா? டெல்லியில போய் பார்த்துட்டு வராரா? நண்பர் அழகா சொன்னார். நான் கேக்குறேன் டெல்லியில போய் பார்த்துட்டு வராரா? பக்கத்துல இருக்க கேரளாவுல போய் பார்த்துட்டு வந்தாங்களா? பெரும்பாலான பார்க்கல சார். பெரும்பாலான இயக்குநர்களா என்னவா இருந்து வந்தாங்க? இல்லன்னா ஆசிரியர்களா இருந்து வந்தாங்க. ஆமா, அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அனுபவம் உண்டு. அதனால பேர் குறிப்பு லேர்னிங் காற்றோட்டமா இருக்கும், வெளிச்சம் வரும், ஒருத்தருக்கு அணுகுமுறை நல்லா இருக்கும். நீங்க பஞ்சாப்ல போய் பார்த்துட்டும் வரலாம் முழுமையா இருக்கான்னு. பக்கத்துல இருக்க கேரளாக்கு போய் பார்த்துட்டு பஞ்சாப்ல ஒரு சில பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் தான் சொல்றாங்களே. நீங்க சொல்லலாம் பக்ரிசாமி சார், ராமானுஜம் சார் சொல்லலாம். ஆனா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சொல்லலாமா? பார்த்துட்டு வரணும்ல. எஸ்ங்க, தவறான ஒரு அறிவிப்பு அல்ல சார். சரி, சரியான அறிவிப்பு. நன்றி நன்றி நன்றி.
மாணவர்களுக்கு பாவரிசை இருக்கை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துக்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. திரு கல்வியாளர் முருகையன் பக்கரிசாமி, கல்வியாளர் RS ராமானுஜம், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.